are interested in. கம்ப்யூட்டர்னு சொல்லும்போதே ஐடின்னு சொல்லும்போதே there are various aspects in it as I told you. ஸோ ப்ரோக்ராமிங்கில் வரணும் அப்படின்றதுனா டெக்னாலஜிஸ்லாம் படிச்சுக்கணும். என்ன இப்போ கரண்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது அதை படிக்கணும். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு பிஸ்னஸ் அனாலிசிஸ் அதுதான் முக்கியம் அப்படின்றதுனா அதுக்கு ரிலேட்டடாக என்ன வேணுமோ அதை படிச்சுக்கலாம். இல்லை குவாலிட்டி அப்படின்னா டெஸ்டிங்னா என்னென்ன டூல்ஸ் இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி படிச்சுக்கலாம். டெஸ்ட் கேஸ்லாம் என்ன, டெஸ்ட் பிளான்லாம் என்ன அப்படிங்கிறது படிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க ஐடி மார்க்கெட்டிங் அப்படின்னாக்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னால் என்ன, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இத்தனை விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் கிட்ட போய் பேசுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் அகெயின் மார்க்கெட்டிங்னு சொல்லும்போது ஒரு சாஃப்ட்வேரை மார்க்கெட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்கள். அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து க்ளீனாக தெரிஞ்சு படிச்சு வச்சுருக்கணும். காலர் லைனில் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், தினம் தகவல் களம். ஹலோ. வணக்கம் மேடம், நான் பேசுகிறேன் வேலைச்சேரியிலேருந்து. ஷிலா, உங்களோட கேள்வி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம். ராஜராஜேஸ்வரி மேடம் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் வந்து எனக்கு 38 இயர்ஸ் ஆகுது. ஓகே. நான் வீட்டில் வந்து கம்ப்யூட்டரில் ஃபீல்டில் தான் இருந்தேன். நான் ப்ரோக்ராமிங்கில் தான் இருந்தேன். விஷுவல் பேசிக்கில் நான் பேக்கேஜ்லாம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என் குழந்தை இருக்கிறதுனால என்னால் போக முடியறதில்ல வேலைக்கு. நாங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? வீட்டில் வந்து ஆன்லைனில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமா நீங்கள்? என்ன உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்களேன். வீட்லேருந்து டெஃபினட்டாக உங்களால பண்ண முடியும், ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டிலேருந்து? நான் வந்து ப்ரோக்ராமிங்னு உட்கார முடியாது இப்போதைக்கு. என்னால் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பண்ணலாம், அந்த சர்வேலாம் எடுக்கிறது அந்த மாதிரி ஜாப்ஸும் பண்ணலாம். 3 hours தான் எனக்கு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, ஏன்னா என் பொண்ணை பார்த்துக்கிறதுனால. அந்த என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலும் நான் வந்து கம்ப்யூட்டர்லேயும் உட்கார முடியும். மற்றபடி வெளியே போகிறதுந்தா 10 to 1 நான் வெளியில் வந்து ஏதாவது செய்யணும்னா கூட என்னால் செய்ய முடியும். சரி, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்கள். 10 to 1 வெளியில தான் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி, வீட்டில் இருந்துட்டே கூட சப்போர்ட் பண்ணலாம். ஸோ சொல்கிற மாதிரி டேட்டா என்ட்ரி இஸ் a வெரி குட் ஆப்ஷன் ஆக்சுவலாக. சரி, கொஞ்சம் அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லையா சில கம்பெனிஸில் வந்து அவங்க எஸ்டிமேஷன்ஸ்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் பர்சியூ பண்ணி அந்த 3 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை வாங்கி என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ரஃப்லி, அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணி தர முடியும்னா தட் இஸ் அ குட் ஆப்ஷன். அது வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டை கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக சொல்லலாம். வெப்சைட்டுன்னு எதுவுமே இல்லை, நீங்கள் கம்பெனி பேஸ் தான். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஐ திங்க் தே வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன் டு கைட் யூ. அதுதான், அது என்ன மாதிரி கம்பெனி? பெரிய பெரிய கம்பெனிகளில் தான் இருக்குமா, இல்லை நமக்கு கூகுள் சர்ச்சில் போட்டாலே கிடைக்குமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், கூகுள் சர்ச்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லுக் ஃபார் அந்த ஜாப் ரிலேட்டட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரீலான்சிங் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஃப்ரீலான்சிங் டாபிக்? ஃப்ரீலான்சிங், ஆமாம், ஃப்ரீலான்சிங்னு பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த அவங்க சொன்ன ஆன்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் சொன்னீங்க ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லை, அதர் தென் அவங்க நிறைய ஒரு டெசிக்னேஷன்ஸ் இருக்குது உள்ள அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது மட்டும் அந்த லைனில் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இல்லையா? நம்மளை வந்து ஐடிலேயே வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் நிறைய படிக்கணும். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து ஜாவா எல்லாரும் சேர்ந்து படிக்கிறாங்க, அது நல்லா இருக்குன்னா திடீர்னு C++ மாறிடுது. இப்போ வந்து அங்கேருந்து தாவி இதை படிக்க வேண்டியது. ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒரு கிராஜுவேஷன் முடிச்சா கூட நம்ம வந்து நிறைய படிச்சுட்டே இருக்கணும். ஐடி ஃபீல்டில் இருக்கணும். யூ மஸ்ட் ஃபைண்ட் த டைம் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி. இல்லைன்னா வந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், டெக்னாலஜி வேறு எங்கேயும் போயிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் என்ன சொல்லுவேன், அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு இல்லை, ஏன்னா எக்ஸ்பர்ட்டும் ஆகலாம் ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ்போஜர் இருக்குது, அதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றனா அதில் டெஃபினட்டாக நம்ம எக்ஸ்பர்ட் ஆகலாம். அண்ட் நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க எஸ் யூ ஹாவ் டு டூ இட். பட் அதே சமயத்தில் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதும் நல்லா இருக்காது. மீன்ஸ் இட்ஸ் பெட்டர் யூ நோ த வேர்ல்ட், யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த டெக்னாலஜி. ஓகே, ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், தினம் தகவல் களம். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
நான் திருவண்ணாமலை ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் சார், உங்களோட கேள்வி நீங்கள் ராஜேஸ்வரி மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். நான் வந்து டைப்பிங் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து மல்டிமீடியா அந்த அளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே. அதுக்கு சம்பந்தமாக ஏதாவது மல்டிமீடியா டிசைனிங்ல டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு, என்ன மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? அது எதுனாலும் பண்ணலாம். மார்க்கெட்டிங்ல இருக்கும், இல்லைன்னா ஷோ பேசிஸ் பண்ணலாம், டிசைனிங் எதுனாலும் பண்ணலாம். ஓகே. டிசைனிங் நீங்கள் மல்டிமீடியான்னு சொல்லும்போது அது டிசைனிங் அப்படின்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட கிளியராக சொல்லுங்களேன். என்ன உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட், டிசைனிங் பண்ணணுமா இல்லை ப்ரோக்ராமிங் பண்ணணுமா, என்ன அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக? ஈஸியாக இருக்கணும், அது மூலமாக பண்ணணும். பட் அது வந்து மல்டிமீடியா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டிசைனிங் ஆகலாம். ஓகே. டிசைனிங்னாக்க உங்களுக்கு அதோட ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாம் ஏதாவது படிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் படிக்கணும்னா? அதே மூலம் எதுவும் படிக்கணும். பட் ரெண்டாவது வந்து இப்போ அதில் மார்க்கெட்டிங்லேயே சொல்லியிருக்கீங்க, மார்க்கெட்டிங் தான் பரவாயில்ல அப்படின்னா அது என்ன மாதிரி பண்ணணுமா இல்லை அதாவது? ஓகே. சிம்பிள் சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் அப்படின்லாம் இருந்ததுன்னா MBA அந்த மாதிரி டிகிரிஸ் வாங்கிக்கிறது நல்லதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே டிசைனிங் படிக்கணும் அப்படின்னா டிசைனிங் ரிலேட்டட் டூல்ஸ் லைக் ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா, இல்லஸ்ட்ரேட்டர் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி லைனில் போட்டால் தான் அது பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு